ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சீசன் முழுக்க புத்தக அறிமுகம், அந்த புத்தகத்தை எழுதினவங்களை பற்றி அறிமுகத்தோடு சேர்த்து செய்கிறோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதில் முதலாவதாக நம்ம விக்கி ராமகிருஷ்ணன் நோபல் லாரேட்டாக இருந்தவர் எழுதின வை வி டை அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு அந்த டைட்டில் பார்த்துட்டு என்னங்க இது வை வி டைன்றதுக்கு அப்புறம் யாரும் பார்க்கல. அதனால புக் கவரே போட்டிருந்தோம். டைட்டில் மட்டும் போட்டால் குழப்பமாயிருவாங்க. அதனால ம். கவர் போட்டிருந்தோம். அதனுடைய தொழில்நுட்ப ரீதியாக நம்ம உடம்பு மீது நடத்தப்படுகிற வயலன்ஸ் பற்றி தான் அவர் பேசியிருந்ததாக நம்ம அதை கன்க்ளூட் பண்ணியிருந்தோம். அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து என்ன சொல்றது, இப்போ சாமானியர்கள் இதை பேசும்போது ஒரு ஸ்பெகுலேஷன் மாதிரி ஆயிரும். ஒரு சந்தேகத்தின் பேர்லயோ ஒரு தெளிவின்மை பேர்லயோ பேசுறாங்கன்னு பச்சை குத்திடுவாங்க. ஒரு லோபல் நாரேட் சொல்லும்போது அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உலகம் முழுக்க அதுக்கு ஃபோரம் உருவாக்கி அதை டிஸ்கஸ் பண்றாங்க. அதுக்கு அதே மாதிரி போன முறை உடம்புல நடந்த மாதிரி இந்த முறை நிலத்துல நடக்கக்கூடிய தொழில்நுட்ப கேடுகள், அஹ், அது குறிப்பாக பருவநிலை, இந்த பேரிடர் காலத்துல எப்படி பொருந்ததுன்னு வந்தனா சிவர் அவர்கள் எழுதிய நேச்சர் ஆஃப் நேச்சர், தி மெட்டபாலிக் டிசார்டர் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற புத்தகத்தை எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். இந்த புத்தகமும் ராமன் அறிமுகப்படுத்தி தான் எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் முந்தா நேற்று தான் என் கைக்கு வந்தது. ரொம்ப வேகமாக தான் வாசிச்சிருக்கேன். ஆனால் முன்னாடி அவங்க புத்தகங்களை வாசிச்சதுனால அவங்களுடைய மொழி நடை எனக்கு ஓரளவுக்கு தோதா அமைஞ்சு போச்சு. நீங்க உங்க வாசிப்பு அனுபவத்துக்கு முன்னாடி வந்தனா சிவா அறிமுகம் பண்றீங்களாண்ணா? ம். வணக்கம் நேர்களே. வந்தனா சிவா வந்து என்ன சொல்றது? இந்தியாவில் மக்கள் அஹ், அதாவது 90கள்ல இருந்து துவங்கி கடந்த 30 வருடங்களில் அஹ், இந்தியாவைச் சேர்ந்த என்விரான்மெண்டல், அதாவது நம்ம என்ன சொல்றது, ஈக்கோலாஜிக்கல் விஷயங்கள், ஃபார்மர்ஸ் மூமெண்ட், சீட் சாவரின்டி, விதைக்கான சுதந்திரம், இதை பற்றின ஒட்டுமொத்த மக்கள் குரலாக மிகப்பெரிய உலக அரங்குல வலம் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸ்ன்னு தான் நான் சொல்லணும். அவங்க வந்து டேராடூன் அந்த பகுதியைச் சேர்ந்தவங்க. அவங்க படிச்சது இருக்கிறதெல்லாம் அங்கதான். டேராடூன் பகுதியில வந்து ஒரு முக்கியமான ஒரு நவதான்யா அப்படின்னு ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அதற்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பிஹெச்டி வந்து பெண்களின் நிலைமை, விவசாயத்தில் பெண்களின் நிலையை பற்றிய படிப்புக்காக படிச்சாங்க. அவங்களுடைய படிப்பு முழுக்கவே பார்த்தீங்கன்னா சயின்ஸை பற்றி படிச்சிருக்கிறாங்க. மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து ஃபிலாசபி ஆஃப் சயின்ஸ்னு கனடாவில் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்ஸ், பேசிக்கலி ஃபிசிசிஸ்ட் அவங்க. ஆனால் இன்டர் டிசிப்ளினரி ரிசர்ச் வந்து அவங்க பண்ணியிருக்கிறது என்விரான்மெண்டல் பாலிசி. அதில் வந்து இன்டர் டிசிப்ளினரி, அதாவது எந்த ஒரு துறை சாராத மற்ற துறைகளை சேர்ந்த 2 3 துறையை சேர்ந்த ஒரு விஷயமாக எடுத்து இன்னைக்கு நம்ம இன்டர்செக்ஷனாலிட்டின்னு சொல்றோம். அதுதான் இன்டர்செக்ஷனாலிட்டின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு பர்டிகுலர் காசு இல்லாம 2 3 காசை சேர்ந்தது. அதுல என்விரான்மெண்ட் அண்ட் விமன் அவங்களுடைய பங்கு. இவங்களுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய இந்திய ஆக்டிவிசத்துல இவங்களுடைய பங்களிப்புன்னு பார்த்தோம்னா, முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறது வந்து 2 ஏரியால ரொம்ப முக்கியமா, 3 ஏரியா சொல்லணும், முக்கியமா வந்து இருந்திருக்கிறாங்க. ஒன்னாவது வந்து இவங்களுடைய முதல் மேஜர் புத்தகம், இவங்களை வந்து உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்திய புத்தகம் வந்து பெண்களை விவசாயத்தில் வந்து பார்த்தது, ஸ்டேயிங் அலைவ் அப்படின்னு 80களில் உடைய கடைசியில இவங்க எழுதின புத்தகம். டுவர்ட்ஸ் எண்ட் தான் அவங்களுடைய படிச்ச அந்த இந்த இதுக்கு வந்த காலத்துல. அப்போ வந்து பெண்களுடைய வேலை என்னவா இருந்தது, பெண்களுடைய
பங்கு எவ்வளவு இருந்தது, அண்ட் ஏன் வந்து பெண்களுடைய பங்கு வந்து விவசாயத்துல மறுக்கப்படுது, அவர்களுடைய உரிமைப்படுது, அவர்களுடைய வேலைக்கு வந்து சரியான அவங்களுக்கு வருமானம் இல்லை. அவங்களோட வேலை வந்து அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, பெண்களுடைய வேலை வந்து ஒரு குடும்பத்தில் அவங்க வகிக்கிற பங்குடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் பார்க்கப்பட்டது. ஸ்டேயிங் அலைவ்ன்ற ஒரு புத்தகம் எழுதினாங்க. அதுக்கப்புறம் 90கள்ல இன்னமும் பிரபலமாக்குனது வந்து 1890 அந்த பீரியட்ல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 1991 அந்த பீரியட்ல வயலன்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் ஒரு புத்தகம், ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். ஏன்னா இன்னைக்கும் கூட பார்த்தோம்னா பசுமை புரட்சி அதை பத்தி நம்ம பேசணும்னா, அதனால் ஏற்படுத்தப்பட்ட அதனால வந்து நம்மளுடைய சுற்றுப்புற சூழலில் நடந்த தாக்கம் என்ன அப்படின்றத பத்தின புரிதல் வந்து நிறைய பேருக்கு இல்லை. இன்னைக்கும் நம்மளுடைய இயற்கை விவசாயத்தை சேர்ந்த பல பேரும் வந்து விவாதங்கள்ல போனான்னா அந்த இதை பத்தி பேசுவாங்க. உடனே அந்த PL480 சொல்லிட்டு எப்படி வந்து அந்த அமெரிக்க அதிபர்கிட்ட இந்திரா காந்தி ஃபோன் பண்ணி, இல்லை எங்களுக்கு கோதுமை அனுப்பியே ஆகணும் நீங்க கப்பல்ல அப்படின்னு, அந்த கப்பல்ல கோதுமை வராம போச்சுன்னா அந்த 60கள்ல எப்படி இந்தியா வந்து பட்டினியினால் மிகவும் கஷ்டப்பட்ட அந்த பீரியட்ல அதை பண்ணாங்க. அந்த அவமானத்தை போக்குவதற்காக இந்திய விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லி MS சுவாமிநாதன் போன்றவர்கள், சுப்பிரமணியம் போன்றவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அதை உருவாக்குனாங்க. அந்த இதன் மூலமாக ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு வித்தியாசமான சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய புதிய விதைகளை அறிமுகப்படுத்துவது, குட்டை ரகம், அதோட சேர்ந்து மெஷினரி, ஃபார்ம் மெஷினரி அறிமுகப்படுத்துறது, பெரும்பாலும் டிராக்டர் இது போன்றது. 3வது ஃபெர்டிலைசர் அறிமுகப்படுத்துறது. 4வது இரிகேஷன், அதை வந்து இன்னமும் அதிகப்படுத்துவது. அதுல வயலன்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அந்த புத்தகத்துல வந்து இது ஒவ்வொன்றுத்துடைய வன்முறை, நிலத்தை பற்றி பேசும்போது அல்லது சுற்றுப்புற சூழலை பற்றி பேசும்போது இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டிஸோட இன்ட்ரடக்ஷன் எந்த அளவுக்கு பாதிக்குது, உண்மையிலேயே அந்த தண்ணீர் எந்த அளவுக்கு பாதிக்குது, ஃபெர்டிலைசர்னால என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத வந்து முதல் முறையாக இந்தியாவில் திட்டவட்டமாக யாரான ஒருத்தர் வந்து அந்த பசுமை புரட்சியை எதிர்த்து பேசினாங்க அப்படின்னா அது வந்தனா சிவாவுடைய இந்த புத்தகம் தான் சொல்லணும். ஏன்னா அதே காலகட்டத்தில் கிரேட் ஜீன் ராபரின்னு சொல்லிட்டு கிளாட் அல்வாரிஸ் வந்து இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியான்ற பத்திரிகையில எப்படி இந்திய விதைகள் வந்து நம்ம கிட்ட இருந்து இல்லாம போச்சு அப்படின்றதும், அதே மாதிரி எப்படி விதைகள், நம்மளுடைய பாரம்பரிய விதைகள் நம்ம ஊர்ல இருந்து எப்படி சுரண்டப்பட்டது அப்படின்றத பத்தி தெளிவாக கிளாட் எழுதியிருப்பாரு. ஆனா இவங்க வந்து அது ஒரு புத்தகமாக தொகுத்து எழுதினது எப்படி வந்து இது ஏதோ ஒரு தொழில்நுட்ப புரட்சி அப்படின்றலாம் இன்னைக்கு பல பேர் சித்தரிக்கிறாங்க, பேசுறாங்க. அந்த ரொம்ப அவமானப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாங்கள் அந்த அவமானத்தை போக்குவதற்காக இதை செய்தோம், அதனால விளையக்கூடிய சுற்றுப்புற சூழல் கேடுகளை பத்தி எங்களுக்கு தெரியாம இல்லை, இருந்தாலும் நாங்க அதை செய்ய வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருந்தோம் அப்படின்ற அந்த ஒரு இதை பேசும்போது இது புரட்சி அல்ல, இது வந்து முன்னாடி இருந்ததுல இருந்து வித்தியாசப்படலை பெருசா. ஆனாலும் இயற்கை விவசாயத்துல இதே காலகட்டத்துல இதே அளவு விளைச்சலோட மக்கள் செஞ்சாங்களான்னா செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற பல விஷயங்களை தொகுத்து இதுல வந்து பிரசன்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இந்த பெண்களுடைய பங்கு 1, 2வது பசுமை புரட்சியை கேள்வி கேட்டது 2, 3வது அவங்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பு வந்து மரபணு மாற்று விதைகளை இந்த 2000 98 99 அதை பத்தின புரிதல், அதை பற்றிய உலகளாவிய பேச்சு வந்து 90ஸ்ல தான் மிக பெருசுமா பிரபலமாகுது.
ஆஹ் அதை வந்து கேள்வி கேட்கிறது, அதை தொடர்ந்து இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் அப்படின்னு உலகளவில் பேசப்பட போகுது. அதனால் என்னென்ன பாதிப்பு நடக்கும் அப்படின்னு ஒரு ஒரு விஞ்ஞானியாக அவங்க அந்த இடத்துல பேசினாங்க. எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. 2005-6 நினைக்கிறேன், இல்லை அதுக்கு முன்னாடி சென்னையில எம்.எஸ். சுவாமிநாதன் தலைமையில மரபணு மாற்றப்பட்ட விதைகளை பத்தின ஒரு விவாதம் ஒன்று நடந்தது. மொன்சான்டோ வந்து அமெரிக்காவில இருந்து ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு விஞ்ஞானியை இறக்குமதி பண்ணாங்க அதுக்காக. ஒரு பக்கம் 4-5 பேர் விஞ்ஞானிகள் எல்லாருமே மரபணு மாற்றப்பட்ட விதை இந்தியாவுக்கு தேவைன்னு, நடுவர் மாதிரி ஒரு பகுதியில அவர் எம்.எஸ். சுவாமிநாதன், இந்த பக்கம் வந்தனா சிவா அதை எதிர்த்து பேசுறது. எம்.எஸ். சுவாமிநாதன் அந்த கூட்டத்துல, நான் அந்த கூட்டம் அட்டன் பண்ணேன். எம்.எஸ். சுவாமிநாதன் சொன்னாரு, யாரோ பேசும்போது சொன்னாங்க, நாங்க 4 விஞ்ஞானி இருக்கோம், அவங்க ஒரே ஒரு பெண்மணி இருக்காங்க. அதுக்கு அவர் சொன்னாரு பேசும்போது, 4 இல்ல 40 விஞ்ஞானி இருந்தாலும் அவங்க எதிர்த்து பேசக்கூடிய, திட்டவட்டமா அவங்க சொல்றதை எதிர்த்து அவங்க எல்லாரோடையும் மிக தெளிவாகவும் மிகவும் ஆணித்தரமாகவும் பேசுறதுக்கு இந்த ஒரு பெண்ணால நிச்சயமா முடியும். அவங்கள வந்து குறைச்சி எடை போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். அந்த அளவுக்கு உலக அளவில் இன்னைக்கு பேசுறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பேட்டன்ட், பாஸ்மதி ஆகட்டும், மஞ்சள் ஆகட்டும், நீம் ஆகட்டும், இது எல்லாமே அமெரிக்க கம்பெனிகள் வந்து பேட்டன்ட் எடுத்து இதை வந்து இந்த காப்புரிமை மூலமாக தங்களதாக கொண்டத போது அதை எதிர்த்து உலக அளவுல ஃபைட் பண்ணது, கேம்பெயின் பண்ணது, இதெல்லாமே அவங்களுடைய முக்கியமான பங்கு. இன்றைக்கு உலக அளவுல இந்திய பெண் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியர்கள் மத்தியில மிக அதிக உலக உலக அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படக்கூடிய ஒரு ஆக்டிவிஸ்ட்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய பேரு ரொம்ப அதுல ரொம்ப டாப் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய பேர். மேதா பட்கர், அருணா ராய், பல பல பேரும் இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த இந்த விஷயங்கள்ல இவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதுக்காக இந்த பின்னணி வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்ல வேண்டி இருக்குதுன்னா, இந்த மரபணு மாற்றப்பட்ட விதை வந்து இந்தியாவுக்கு வராததுக்கு காரணம், ஏன்னா அமெரிக்கால சாப்பிட்றான், சைனால சாப்பிட்றான், எல்லா இடத்துலயும் இருக்குது. இந்தியாவில் ஏன் இது வரைக்கும் வராம இருக்குன்னா, அதுல பல பெண்களுடைய பங்கை நாம புரிஞ்சுக்கணும். இந்த ஜிஎம் கோல்டன் ரைஸ், பிடி காட்டன் அதெல்லாம் வரும்போது வந்தனா சிவாவுடைய பணி. இரண்டாவது கவிதா பிடி ரோட்ரிகஸ், இவங்க பிரிஞ்சா, 2 பேரையும் கூட அறிமுகப்படுத்தலாம் நான் இந்த இடத்துல. ஆமா, பிடி பிரிஞ்சாலுக்கு எதிர்த்து கவிதா குருகண்டி போன்றவங்க நடத்தின கேம்பெயின், இதெல்லாம் நடக்கும்போது பின்னணியில மிகப்பெரிய அளவுல ஒரு லீகல் பேட்டில், அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு கேஸ் போட்டு இது ஏன் தவறுன்னு அருணா ராட்ரிகோஸ் பண்ண மகத்தான பணி. அவங்களுக்கு உறுதுணையா நின்று அந்த லீகல் எங்கெங்கெல்லாம் வந்து சட்ட ரீதியில இதை வந்து செய்யணும் அப்படின்னு நார்மா அல்வாரிஸ் பண்ண பணி. இதை வந்து உலக அளவுல தொடர்ந்து, ஏன்னா இந்தியாவில் மிக அதிக அளவுல விவசாயிங்க இருக்காங்க. நீங்க வந்து மேற்கத்திய நாடுகளில் நீங்க செய்யக்கூடிய தொழில்நுட்பமோ நீங்க உருவாக்கக்கூடிய சொல்யூஷன்ஸோ வந்து எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு உலக அரங்குல ஒரு மிக ஒரு கர்ஜிக்கக்கூடிய ஒரு சிங்கமாட்டம் வந்து வந்தனா சிவாவுடைய வார்த்தைகள் அண்ட் தெளிவு. இந்த அம்மாவுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ ஆன்லைன்ல இருக்கும். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கொட்டேஷன் இவங்களுக்கு வந்து, தட் விச் இஸ், ஒரு இடத்துல ஒரு வீடியோவில் சொல்லுவாங்க, தட் விச் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் கேனாட் பி கால்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு. எது ஒன்று அழிவை சார்ந்து நம்மளை இட்டு போகுதோ அதை வந்து நாம எப்படி முதலீடுன்னு சொல்லுவோம். அழிப்பது முதலீடு கிடையாது, உருவாக்குவது தான் முதலீடு அப்படின்வாங்க. ஒரே ஒரு சென்டென்ஸ் தான், ஆனா அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அது மாதிரி இவங்களுடைய பல விஷயங்கள்ல இவங்க வந்து பேசியிருக்கக்கூடியது மிகவும் பிரபலமான வீடியோ. ஏன்னா ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அசர்ட்டிவ், அதாவது ஆணித்தரமாகவும் இவங்க வந்து அவங்களுடைய வாதங்களை வைப்பது வந்து இவங்க கிட்ட, அதுக்கே வந்து அது ஆங்கிலத்திலேயே பேசுறதுனால உலக அரங்குல வந்து அடிக்கடி கூப்பிடப்படக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கு அவங்க பண்ணியிருக்கிற பீஜ சத்தியாகிரகா அப்படின்னு அவங்க ஆரம்பிச்ச, அதாவது சீட் சாவரன்டி அப்படின்னு 90கள்லையும்
2000 தொடர்ந்து அவங்க துவங்கின அந்த ஒரு மூமெண்ட் ஆனது இன்னைக்கு இந்தியா முழுக்க பரவி இருக்குது. பல மாநிலங்கள்ல இவங்க இதுல சொன்ன அந்த இதை இதுல வச்சுதான். முக்கியமான விஷயம் கவனிக்கிறேன் நான். இந்தியா அளவுல இந்த ம். விதை சேகரிப்பாளர்கள், பாதுகாப்பாளர்கள் கிட்ட நீங்க எல்லாம் பன்மயத்தை, டைவர்சிட்டியை நோக்கி நகர்ந்தாலும் அந்த சாவர்னிட்டி, இறையாண்மை சம்பந்தமா பேசுறது குறைஞ்சிக்கிட்டே வருது. இவங்க வந்து சீட் சாவர்னிட்டில இருந்து தான் டைவர்சிட்டி போறாங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா பன்மயத்தையே நம்ம பேசியிருக்கோம். டைவர்சிட்டி பத்தி எது டைவர்சிட்டின்னு பேசணும். உலகம் முழுக்க இருக்கிறத கொண்டு வந்து ஒரு இடத்துல குவிக்கிறதுல டைவர்சிட்டி. அந்த நிலத்துக்கும் அந்த நிலப்பரப்பு மற்றும் மக்கள் உயிரினங்களுக்கு ஒரு தொடர்புடைய இன்டர் கனெக்டட்னஸ் தான் அந்த இறையாண்மையுடைய முக்கிய பங்கு. அந்த இன்டர் கனெக்டட்னஸை கழிச்சுட்டு எண்ணிக்கையை நம்ம வளர்க்க வளர்க்க அது ரொம்ப இதுவா இருக்கு. அதை அந்த இப்போ ஏன்னா வந்தனா சிவா மாதிரி ஆட்களை வாசிக்கும் பொழுது தான் அந்த அந்த மல்டிபிள் ஆஸ்பெக்ட் நமக்கு கிடைக்குது. இல்லைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா நிறைய நம்பர்ஸ் வச்சிருந்தாக்கா அது போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல 1000 நெல், 5000 கத்திரிக்காய், 30,000 பீன்ஸ் அந்த மாதிரி நம்பர் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் ஒரே ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருள் பத்தின இன்டர் கனெக்டட்னஸ் ரொம்ப முக்கியன்றது இந்த புத்தகத்திலையும் வருது. அவங்க தொடர்ச்சியா பேசுறாங்க. அதனால அந்த சீட் சாவர்னிட்டி பத்தி வெறும் டைவர்சிட்டியோட நிற்காம சயின்டிபிக் ஆஸ்பெக்டை போட்டு அடிச்சு உடைக்கிறாங்கன்னு வைங்க. ஆனா அதே மாதிரி இந்த சாவர்னிட்டி பத்தி பேசுறது, நீங்க சொன்ன மாதிரி இப்ப இன்னைக்கு நம்ம எடுத்து அதாவது பேசும்பொழுது அந்த ஒரு காலகட்டத்துல வந்தவங்க எல்லாமே ம், அவங்களுடைய வேலையை வந்து அந்த சுதந்திர போராட்டத்தின் நீட்சியாக பார்த்தாங்க. ம், ம். அதனால இத வந்து நியோ காலனைசேஷன் தானே பாக்குறாங்க. அதை வந்து ஆமா. ஈகோ கொலோனியலிசம்னு பாக்குறாங்க அவங்க. ம், அதை ம், வந்து கொலோனியலிசனுடைய ஒரு பரிணாமமா பாக்குறதுனாலதான் சுதந்திரத்தை எம்பசைஸ் பண்றாங்க. ம், இன்னைக்கு இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையில வந்திருக்கவங்க எல்லாரும் வந்து டெக்னிக்கல் உலகத்துல வந்துட்டாங்க. ம், ம், இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விதை சேகரிப்பாளர்களோ அல்லது பராமரிக்கிறவங்களோ இந்த நம்பர் கேம் இருக்கு இல்லையா, அது நீங்க ஆமா, சொல்றது இந்த ஆமா. பன்மையத்தை பாதுகாக்கிறோம்ன்றது. ஏன்னா உங்களை சுத்தி எல்லாரும் எதுலயோ ஒன்றத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கும்போது நீங்க உங்களை எக்ஸ்பர்ட்டாக மக்கள் முன்னாடி பிம்பத்தை உருவாக்கி அதை சஸ்டெயின் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுறீங்க. ம், அப்ப ம், நீங்க நான் 5 விதை வச்சிருக்கேன், இந்த 5 விதையை பத்தி எனக்கு தெரியும், நல்லா தெரியும்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் 500 வச்சிருக்கேன், 5000 வச்சிருக்கேன்னு நல்ல பேர் பேசும்போது 5 ம், 5 விதை எனக்கு நல்லா தெரியும்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க எதர் ஜென் மாஸ்டரா இருக்கணும், இல்ல நம்மாழ்வாரா இருக்கணும். ம், ஏன்னா நம்மாழ்வார் அது சொல்லலாம். ம், ஆனா அவர் வந்து சொல்ற வாய்ப்பு இருக்கு. அது வந்து நாம இப்ப என்ன பண்ணிட்டோம்னா நம்பர் கேமுக்குள்ள போயிட்டோம். அந்த எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் அப்படின்றதுனால நிறைய இருந்தாதான் எக்ஸ்பர்ட். என்கிட்ட ம், 4 கார் இருந்தா எக்ஸ்பர்ட்னு சொல்றதுக்கும் என்கிட்ட 400 விதைகள் இருக்குது அதனால நான் வந்து இதுல எக்ஸ்பர்ட்னு சொல்றதுக்கும் வந்து பெருசா வித்தியாசம் எனக்கு தெரியல. ம், ஒரு பக்கம் கன்சியூமர் சொசைட்டி வந்து நம்பர் கேமை பெருசாக்குது. ம், என்கிட்ட ம், 40 சட்டை இருக்கு, 20 5 வீடு இருக்கு, 40 பேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி 400 விதைகள் இருக்குன்றது வந்து அந்த டைவர்சிட்டியில அதை வந்து நான் டைவர்சிட்டியோட எக்ஸ்பர்ட் அப்படின்னு சித்தரிக்கிறதுக்கு நம்பர் தேவைப்படுது. இது ம், வந்து ஒரு இன்னொன்னு அந்த எக்ஸ்பர்டீஸ். அது ம். ரெண்டுமே வந்து இது வலியுறுத்துறதுனால தான் வந்து நமக்கு இந்த பிரச்சனை வருதோன்னு எனக்கு தோணுது. பட் அது கொஞ்ச நாள் வாசிக்க வாசிக்க இப்போ வந்தனா சிவா மாதிரி ஆளுங்க வாசிக்க வாசிக்க இந்த ஃப்ரீடம் அப்படின்ற விஷயம் வரும்போது அங்கதான் நம்ம சாவரன்டி, கவர்னன்ஸ், ம், கண்ட்ரோலு, ஃப்ரீடம் இது எல்லாத்த பத்தி பேச ஆரம்பிக்கும் போதுதான். ம், ஏன்னா இன்னைக்கு விதை சேகரிப்பாளர்கள் வந்து மக்களோட வேலை செய்யக்கூடிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸா தங்களை பார்க்கல. ம், ம், மக்களுக்கு சர்வீஸ் செய்யக்கூடிய சர்வீஸ் ப்ரொவைடரா தங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ம், 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 கமர்ஷியல் உலகத்துல அங்கதான் ம், பிரச்சனை வருது. சோ அது ம். வந்து இந்த எந்த கமர்ஷியல் உலகத்தை அவங்க எதிர்க்கிறாங்களோ ம். அதனுடைய மொழியிலேயே அவங்களும் பேசுறதுனாலதான் இந்த பிரச்சனை பெரும்பாலும் வருதுன்னு எனக்கு தோணுது. இது கூட எனிவே அந்த நம்ம புக்ல ஒரு புத்தகம். இடத்துல அட்ரஸ் பண்றாங்க. நம்ம அப்படியே ம், புக்குள்ளயும் போயிடுவோம். என்னன்னா அந்த ஃபார்மர்லெஸ் ஃபார்மிங்க்கு போறது. இந்த ஆமா. ஒரு காலகட்டத்தில் அதை பத்தி பின்னாடி வராங்க. ஆனா புத்தகத்தை தொடங்குறதுக்கு முன்ன இப்ப நம்ம இவங்களை பத்தி அறிமுகம், இவர்களுடைய வேலையெல்லாம் அறிமுகப்படுத்தணும். ஆனா இந்த புத்தக அறிமுகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த புத்தகத்துக்கும் போன புத்தகத்துக்கு இருக்கிற இவங்க பேசுற அதே இன்டர் கனெக்டட்னஸ் எனக்கு தோணிட்டே இருக்கு. ம். ஒண்ணு வந்து உடம்பு மீது நடத்தப்படுகிற தொழில்நுட்ப வன்முறை. அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல நகர்த்தி அதை ஒரு டெக்னிக்கல் விஷயமா அதை நம்ம பார்த்தோம். உயிர்ன்றத ஒரு இன்ஜினியரிங் பிரச்சனையா பார்க்கறாங்கன்னு ஒரு கோட்டு பார்த்தோம்.
அதுக்கு சிமிலரா ஒரு இடத்துல இங்க வந்து விவசாயன்றது ஒரு இன்ஜினியரிங் பிரச்சனையா மாத்திட்டோம். ஒரு காலகட்டத்தில் அது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கா இருந்தது. இப்போ அந்த இண்டஸ்ட்ரி தாண்டி ரொம்ப பயாலஜிக்கல் மாலிகுலர் இன்ஜினியரிங்கா மாத்திருக்கோம். அப்படிங்கிற அவங்க எனர்ஜி லெவல்ல பேசுறாங்க. மாலிகுலர் எனர்ஜி லெவல்ல போய் அடிச்சு உடச்சுறாங்க. சொமாட்டிக் லெவல்ல, எண்டோசோமாட்டிக், எக்ஸோசோமாட்டிக், அதை விரிவா பார்ப்போம். இந்த இந்த கனெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ரொம்ப ரேண்டமா எடுத்தா கூட அஹ், அவரும் 3 விஷயத்த உறுதியா பேசுறாரு. இந்த வர்த்தகம், ஆரோக்கியம், இதுல இருந்து இருக்கக்கூடிய வெல்ஃபேர், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் வெல்ஃபேர், ஹெல்த் ஜஸ்டிஸ். இந்த புத்தகத்தினுடைய இறுதி வரியிலிருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன்னா, இந்த ஹெல்த் கேர் ஆக்ஷன்ன்றது ஏதோ ஒண்ணு கிடையாது அப்படின்னு அவங்க முடிக்கிறாங்க. கிளைமேட் ஜஸ்டிஸ், ஃபுட் ஜஸ்டிஸ், ஹெல்த் ஜஸ்டிஸ், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் ஃபார் ப்ரொடியூசர் as well as கன்சியூமர். சொல்லிட்டு கடைசியாக சொல்றாங்க, நீங்க விதைக்கக்கூடிய ஒவ்வொரு விதையும், வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும், அல்லது ஒவ்வொரு அதுல இருந்து வரக்கூடிய ப்ராடக்டோ அல்லது மரம், செடி, கொடியோ எதுவாக இருந்தாலும் அதுல இருந்து வளரக்கூடியது க்ரோ. அதுவும் உங்களுடைய ஒவ்வொரு உருண்டை சோறுலையும் 2 விஷயத்தை நீங்க தேர்வு பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டுத்துக்கும் புரிதலோட தேர்வு பண்ண வேண்டியிருக்கு. The choice between degeneration and regeneration அப்படிங்கிறாங்க. இத்தனை தலைப்புகள் கீழே நீங்க சொன்ன அந்த இது மாதிரி தேய்மானத்தை ஒரு வருமானமாக பார்க்க முடியாதுன்னு சொல்றோம்ல. எது ஒண்ணு ஒரு ஒரு விஷயத்தை கெடுக்குதோ அதை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்க முடியும்? எது ஒண்ணு சுரண்டுதோ அதை பார்க்க முடியாதுங்கிற மாதிரி எக்ஸ்பிளாய்டேட்டிவ் எக்கனாமிக்கு பேசுற மாதிரி தான் இவங்க வந்து கிளைமேட்லயும் சரி, ஃபுட்டு, ஹெல்த், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் வெல்ஃபேர் எல்லாத்துலயுமே ஜஸ்டிஸ், எல்லாத்துலயும் வெல்ஃபேர் பேசல இவங்க ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாங்க. இது எல்லாத்துலயும் நம்ம தேர்வு பண்ண வேண்டியது டீஜெனரேஷனா ரீஜெனரேஷனா அப்படின்னு. ஏன்னா ரீஜெனரேஷன் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோன்றதும் தெரிஞ்சிருது ஒண்ணு. ஆனா அதுக்கு மேலேயும் நம்ம டீஜெனரேட் பண்றோமான்னு முடிக்கிறாங்க. ஆனா அங்க இருந்தா தொடங்கணும்னு பாக்குறேன். அந்த புத்தகங்களையும் அப்படிதான் தொடங்கணும். ஹெல்த்னா என்ன அப்படின்னு கடைசி லைன்ல இருந்து தான் தொடங்கணும். அப்ப இதுக்குள்ள இதுக்கான தத்துவார்த்த உரையாடல், அறிவியல் பூர்வமான நிரூபணங்கள், திங்கிங், இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரை திங்க் பண்றது எப்படின்னு வெவ்வேறு தலைப்புகள்ல இருக்கு. அஹ், ஆனா இன்னைக்கு ஏன் இப்போ நிறைய பேசியிருக்கோம், நம்மளும் பேசியிருக்கோம், வழி வழியா பேசுறாங்க, ப்ராக்டிஸ் பண்றாங்க, விவசாயம் பண்றாங்க. மற்ற எல்லாத்தையும் இது வரைக்கும் பேசப்படாத ஒரு விஷயம்னா இந்த புத்தகத்துல நீங்க எதனா யோசிக்கிறீங்க? நம்ம சூழலியலா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், விவசாயம், பெண்கள் உரிமை, அப்புறம் இந்த சுதந்திரம்ல நிறைய பேசியிருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம். இந்த புத்தகத்துல ஒரு தனிச்சிறப்பு அல்லது இது வரைக்கும் பேசப்படாத, சிந்திக்கப்படாத, இனிமே கவனம் செலுத்த வேண்டிய இடம் ஒன்று இருக்கும்ல, அங்கிருந்து தொடங்கினா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். இல்லைன்னா ரொம்ப ரெடனன்சி கண்டென்ட் மாதிரி இல்லாம இருக்கும் அது பார்க்க. ஆமா, நம்ம பாட்காஸ்ட் கேட்கக்கூடிய, ரெகுலரா கேட்கக்கூடிய அனைவருக்கும் வந்து இந்த புத்தகத்துல நாம பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப புதுசா இருக்காது. இதுல இருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல நம்ம வந்து தொடர்ந்து இந்த பாட்காஸ்ட்ல தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்கிறோம். ஆனா நான் இந்த புஸ்தகத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 30 வருடங்களாக அவங்க செஞ்ச வேலையோடைய ஒட்டுமொத்த ஒரு சம்மரியாக வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்களோ அப்படின்னதும் தோணுது. ஆனா இன்றைய காலகட்டத்துல நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னு, ஏன்னா இது புத்தகம் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 160 பக்கம் தான் இருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய புத்தகம் கிடையாது, சின்னதான ஒரு புத்தகம், சுலபமாக வாசிக்கக்கூடிய புத்தகம். ஆனா ரொம்ப சுலபம்னு நான் சொல்லிட மாட்டேன். ஏன்னா இந்த சயின்ஸை பத்தி புரியாதவங்களுக்கு சில டேர்ம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நேச்சர் ஆஃப் நேச்சர்னு 2 விஷயத்தை ஜக்ஸ்டபோஸ் பண்றாங்க. என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதுக்கு இன்ஃபேக்ட் அந்த 2வது சாப்டருக்கான அந்த டைட்டிலே அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. மெக்கனோஃபிலியா வர்சஸ் நேச்சர்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்தையும் இயந்திரங்கள் செய்யும் அப்படின்னது மெக்கனோஃபேலியான்றாங்க. ஃபீலியானா வந்து ஒப்சசிவா எதன் மேலாவது நம்ம அஹ், அதன் மாய மாயையில வயப்பட்டு நம்ம இருக்கிறது. ஃபீலியா ஃபோபியான்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்துல. ஸோ மெக்கனோஃபீலியான்றது எல்லாத்தையும் வந்து ஒரு மிஷின் சரி பண்ணிடும். நமக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இயந்திரம் தான் ஒரே சொல்யூஷன். இயந்திரத்தை வச்சு எதான ஒண்ணு பண்ணிடலாம் அப்படின்ற அந்த ஒரு போக்கு. அதற்கு மாறாக இயற்கையை ஒரு தொழில்நுட்பமாக அவங்க சித்தரிக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப சிம்பிள் விஷயங்கள் சொல்றாங்க. அந்த குளோரோஃபில் எப்படி உருவாகுது, எப்படி வந்து சூரியனுடைய வெளிச்சத்தை வந்து ஒரு செடியானது உணவாக மாற்றுகிறது அப்படின்ற ஒரு சிம்பிள்.
விஷயத்தை சொல்லி இது எவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் அதுல இருக்குது. இயற்கையின் தொழில்நுட்பம் என்ன? ஏன்னா நாம இன்னைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை சார்ந்த உலகத்துல நாம வந்து ஒன் திங் வி டேக் ஃபார் கிராண்டட் இஸ் த டெக்னாலஜி ஆஃப் நேச்சர். இயற்கை செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தை ரொம்ப கேஷுவலா நம்ம வந்து ஆமா அப்படிதான் இயற்கை அப்படின்னு சொல்லிடுறோமே தவிர, நாம இன்னைக்கு தொழில்நுட்பம்னு சொல்லி நாம பண்ணக்கூடிய பல பயோ மிமிக்ரின்னு சொல்லக்கூடிய இயற்கையை அப்படியே வந்து சார்ந்து அதை காப்பி பண்ணி தான் நம்மளுடைய தொழில்நுட்பங்கள் பலவும் வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்கு. இவங்க வந்து அதை வந்து ஜெக்ஸ்டபோஸ் பண்றாங்க. ஒரு விவசாயம் உணவு பத்தின விஷயத்த டெக்னாலஜி எப்படி அப்ரோச் பண்ணுது, அதையே வந்து இயற்கை எப்படி அப்ரோச் பண்ணுது, இயற்கையில அது எப்படி நடக்குது அப்படின்றத கான்ட்ராஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க. எது வந்து அழிவை நோக்கி நம்மளை இட்டு செல்கிறது, எது வந்து நம்ம இது ரீஜெனரேட் பண்றதுக்கு எடுத்துட்டு போகுது அப்படின்னு. இந்த இடத்துல வந்து முதலீட்டாளர்கள் அவங்களுடைய போக்கு எப்படி இருக்கு, எதை சார்ந்து அவங்க வந்து நகர்த்துறாங்க நம்மள, அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல், இதை எல்லாத்த பத்தியும் வந்து இவங்க ஒரு கனெக்ட் பண்றாங்க. கனெக்ட் பண்ணி எத்தனை கம்பெனிகள் இருக்கு. இன்ஃபேக்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க சொல்லியிருக்கிறது, நம்ம ஊர்ல இன்னும் நிறைய பேசப்படாத ஒரு விஷயம் வந்து இந்த செயற்கை இது பத்தி, அஹ், இறைச்சி பத்தின ஒரு புரிதல். நீங்க ஒரு கூட அதை சாப்டர் பத்தி நம்ம எழுதியிருக்காங்க. பேசணும். ஒரு முழு ஆமா சாப்டர் அதை பத்தி எழுதுறாங்க. இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் நீங்க கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா பாஸ்கர்? நிச்சயமா பேசணும்னா அவங்க அந்த செயற்கை உணவுன்றது ஃபேக் ஃபுட்ன்ற தலைப்புல தான் எழுதுறாங்க. ஃபேக் ஃபுட் அந்த உணவாவே ரொம்ப எடுத்துக்கல முக்கியம். அவங்க. ஃபேக் நாம ஃபுட் இன்ஃபேக்ட் அதை விட நம்ம வந்து இந்த அதுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஆய்வாளர் உலகத்துல ஹிட்டே இன்னும் இருக்கோம். போட்டிருக்காங்க. அந்த ஃபாஸ்ட் அந்த ஃபுட்டுக்கு அவங்க பதிலா ஃபேக் ஃபுட் அப்படின்றத வந்து நம்ம மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலப்படுத்தணும். நம்ம கேட்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்றது, இனிமே வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் இல்ல ஃபேக் ஃபுட் அப்படின்றத புழக்கத்துல எடுத்துட்டு வந்து நாம தான் பழைக்கணும். அதை பழக்க ஆரம்பிச்சோம்னா மக்களுக்கு வந்து நம்ம சாப்பிடக்கூடியது உணவே இல்லை அப்படின்னு அப்பதான் தெரியும். சரி, கண்டினியூ பண்ணுங்க பாஸ்கர். நான் இது சொல்லணும் அதுல விரும்புச்சு. ஆமா அதுல குறிப்பா இந்த புத்தகத்தினுடைய கடைசியில் அக்னாலஜ்மெண்ட் கடைசியா பண்ணியிருக்காங்க. அதுல மாயான்னு ஒருத்தவங்களை அக்னாலஜ் பண்ணிட்டு அவங்களோட டெசிக்னேஷன் எழுதுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது எனக்கு புக்ல வந்து 2 3 விஷயம் பிடிச்சிருந்தது. அதையும் சொல்லிடுறான் நான் இங்க பேசுறதுக்கு முன்னாடி. இந்த நவதானியால வந்து ஃபேக் ஃபுட்டை பத்தின ரிசர்ச்சர் மாயா அதோட முடியுது. அது ஒண்ணு. புத்தகத்தை பப்ளிஷ் பண்றது உமன் அன்டைட்டில்டுன்னு ஒரு கம்பெனி. அந்த வார்த்தையும் உமன் அன்டைட்டில்டு இங்க் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் பப்ளிஷ் பண்றாங்க. அவங்களெல்லாம் அக்னாலஜ் பண்றாங்க அவங்க. அதனால அவங்க பெரும்பாலும் ஏன்னா அவங்க 90களில் ஈகோ ஃபெமினிசம் எழுதினாரு. அதனால பெண்களை எப்படி முன்னிறுத்தணும், கவர் டிசைன் உட்பட நீலிமான ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அதை அங்கங்க ரொம்ப போல்டா காட்டுறாங்க. இப்போ நீங்க இந்த ஃபேக் ஃபுட் பத்தி பேசுனதுனால அதுல ஒரு ஒரு முக்கியமான வார்த்தையை காயின் பண்ணியிருக்காங்க. மேபி இதுக்கு முன்னாடி நம்ம படிக்கல. இவ்வளவு தொகுப்பா இந்த தனித்தனி வார்த்தைகள் தெரியுமே தவிர இந்த 3 வார்த்தை ஒண்ணா சேர்த்து லீனியரா நான் பார்த்தது இல்லை. சூடோ ப்ரொடக்ஷன் கால்குலஸ்ங்கிறாரு ஃபேக் ஃபுட்ல. ஃபுட்டை பத்தி உருவாகிறது ஒரு பக்கம், அந்த மெட்டீரியலா உருவாக்குறது ஒரு பக்கம், சூடோ ப்ரொடக்ஷன் கால்குலஸ்ங்கிறாங்க. உற்பத்தி ஆவது போல தெரிகிறது, தெரியப்படுத்தும் கணக்குகள். உற்பத்தி இல்லை, உண்மையில உற்பத்தி கிடையாது. அப்ப அந்த லேப் க்ரோன் சம்பந்தமா வரும்பொழுது அவங்க நிறைய விஷயங்களை அடிச்சு நொறுக்குறாங்க. அதுல இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம் இஸ் கரண்ட்லி புஷிங் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபேக் அப்படிங்கிறாங்க. டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் ஏன்னா முன்னாடி நம்ம இண்டஸ்ட்ரியலுக்குள்ள வந்தோம். ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பத்தி அவங்க பேசும்பொழுது ஃபியூவல் பத்தி பேசியிருக்கிறாங்க, நிறைய பேசியிருக்கோம். மீத்தேனு, அது இது, எக்ஸ்ட்ராக்ஷனு, எக்ஸ்பிளாய்டேஷன். ஆனா இப்போ என்னன்னா அந்த டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர்ல கூட என்னன்னா லெபார்டரி இன்ஜினியர்டு ஃபுட்டு, அதுலேயும் குறிப்பாக மீட்டு, ஃபிஷ்ஷு, பால், தாய்ப்பால் ரெண்டுமே தனித்தனியாக குறிப்பிட்றாங்க. அவங்க பால்னு சொல்லாமல் பிரஸ்ட் மில்க்கு அதை கூட அவங்க தனியாக குறிப்பிட்றாங்க. ஆனால் எந்த கவலை இல்லாமல் இதை உற்பத்தி பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. ஹெல்த் காஸ்ட் ஆஃப் பீயிங், சோஷியல் காஸ்ட்டு, எனர்ஜி காஸ்ட்டு அண்ட் கிளைமேட் காஸ்ட், இது நாளையும் கணக்கில் எடுக்காத உருவாக்கப்படுகிற உணவு அத்தனையும் ஃபேக் ஃபுட்டுன்னு முடிச்சிடுறாங்க அவங்க. அவங்க இன்ஜினியரிங் பற்றி பேசல. அதாவது ஒரு உணவு வந்து லேப்ல போட்டு டிஷ்யூ கல்ச்சரில் பண்ணுறோம், ஒரு ஜெனட்டிக்லி க்ரோ பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு க்ரையோ இன்ஜின் வச்சு அதை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து எடுத்து பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டெக்னிக்கலா போகாம இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதனுடைய வேற ஆஸ்பெக்டுக்கு நகர்த்திடுறாங்க. நான் கூட இவங்க பயோ இன்ஜினியர்டு
அல்லது லேப் இன்ஜினியர்னு சொல்லும்போது அதில் ஒரு நுணுக்கமாக போய் அந்த சைட்டோபிளாசம் அப்படி இப்படி பேசுவாங்கன்னா அது என்ன பேசியாச்சு ஜிஎம்ல. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா இந்த காஸ்ட் ஆஃப் ஹெல்த், காஸ்ட் ஆஃப் சோஷியல், காஸ்ட் ஆஃப் எனர்ஜி, காஸ்ட் ஆஃப் கிளைமேட், இதை என்ன கணக்கிடாம அல்லது அதில் கவனத்தில் கொள்ளாமல் உருவாக்கப்படுகிற உணவே ஃபேக்குங்கிறாங்க அவங்க. இந்த லேப் இன்ஜினியரிங், அந்த லேப் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, இதில் வேற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. நிலத்திலும் சரி, இண்டஸ்ட்ரியல் விஷயத்துலையும் சரி, அதை ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த பயோ இன்ஜினியரிங் ஃபுட்டில். என்ன இன்னொன்று, இந்த பயோ இன்ஜினியரிங் ஃபுட்டு ஃபேக் ஃபுட்டில் வந்து ரெண்டு முக்கியமான, அவங்க ஃபிசிஸ்ட்ன்றதுனால ரொம்ப அசால்ட்டாக அடிச்சிடுறாங்க. எப்படி நம்மாழ்வார், தபோல்கர்லாம் என்ட்ராஃபி, என்தால்ஃபிலாம் பேசிடுவாங்களோ சட்டுன்னு, அந்த மாதிரி இவங்க வந்து எண்டோசொமேட்டிக் எனர்ஜி பற்றிலாம் பேசிடுறாங்க. அந்த ஏரியாவில் மக்களுக்கு கொஞ்சம் உள்வாங்கிக்கிறது சிரமமாக இருக்கும். உதாரணத்துக்கு இயற்பியலில் கொஞ்சம் ஆழங்கால் படாத நபர்களாக இருந்தால் அந்த வார்த்தைலாம் ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். அந்த எண்டோசொமேட்டிக் எக்ஸோசொமேட்டிக்னு சொல்லும் பொழுது அதில் ரொம்ப ஹெல்த்து விஷயத்தை நம்ம அது சயின்டிஃபிக்காக பார்க்காம ஹெல்த்து பார்க்கலாம். ஒரு சாப்டரில் வந்து இந்தியா சைனாவுடைய ஹெல்த்தை கம்பேர் பண்ணுறாங்க அவங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கும் அவங்களுக்குமான ரேஷியோ வந்து பெரிய வித்தியாசம் இருக்குது. டயபெட்டிக்கில் மட்டும் எடுக்கிறாங்க அவங்க. டயபெட்டிக் 1, 2, இப்போ டயபெட்டிக் 3யும் வந்துருச்சு. அல்சைமர், டிமென்ஷியாலாம் டயபெட்டிக் 3ல சேர்த்துன்னு வந்துட்டாங்க இவங்க. 1, 2 மட்டும் நாம் வந்து 37% நபர்கள் டயபெட்டிக்கில் இருந்திருக்கோம். அவங்க ரெடியூஸ் பண்ணி 21% அளவுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. அப்போ அது உணவு எப்படி இருக்குது அப்படின்றதுல கை வச்சுட்டு பேசுகிறாங்க. இந்த 2 சாப்டரையும் நான் ஒன்றா சேர்த்து இணைக்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய பார்வையால். இந்த எண்டோசோமேட்டிக்ன்றது புரிய வச்சுட்டு ப்ளஸ் இந்த ஹெல்த்து. எப்போ வந்து மனிதனுடைய உடல், நம்ம ஒரு பாட்காஸ்ட்டில் முன்னாடியே சொல்லிடலாம், இந்த உடம்புங்கிறது தலையை தூக்கி சுமக்கிறதுக்காக மட்டும் இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் பொருளாக ஆக்கிட்டோம். அகாடமிக்கு வந்து அதை அவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இவங்க வார்த்தையில் சொல்லணும்னா ரிடக்ஷனிஸ்ட் சயின்ஸ், அதுவும் இந்த உடம்பை ரெடியூஸ் பண்ணி கழுத்துக்கு மேலே இருக்கிறத மட்டும்தான் சயின்ஸ்னு பார்க்குது. மீது எல்லாமே வந்து எந்த கனெக்ஷனும் அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த எண்டோசோமேட்டிக் பார்க்கும்போது அப்படிதான், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆற்றல், பிசிக்கலாக உள்வாங்கி வெளிப்படுத்துகிற ஆற்றல் லேண்ட்ல இருந்து இருந்திருக்கு. அது உடல் வழியாக வந்து அந்த ஆற்றல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு, மசிலாக மாறி இருக்கு, எனர்ஜியாக மாறி இருக்கு, நோயற்ற கூறா உடம்புல இருக்கு, இம்யூனா இருக்கு. இதெல்லாம் எண்டோசோமேட்டிக் காரணமாக வந்தது. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா முழுக்க முழுக்க இந்த ஃபேக் ஃபுட் இண்டஸ்ட்ரியோ இல்லை இண்டஸ்ட்ரியினால் உருவாகக்கூடிய ஃபுட்டோ என்ன ஆகுதுன்னா எக்ஸோசோமேட்டிக்காக இருக்குது. மனித உடம்புக்குள்ள ஆற்றல் வந்தால் கூட அது விரயமாகிறதுக்கு வழியே கிடையாது. கை கால்கள் வழியாக குறிப்பாக எண்டோசோமேட்டிக்கில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த உடல் வழியாக வாய் வழியாக ஆற்றலை உள்வாங்கி உடல் வழியாக வெளியேற்றுறோம். அது ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் சொன்னால். ஆனால் எக்ஸோசோமேட்டிக்கில் வெளியில் எல்லா ஆற்றலும் இருக்கும். பெட்ரோலு, ஃபுட்டு, சர்க்கரை எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போடுறோம். அதை எரிக்கிறதே கிடையாது நம்ம. ஆனால் வெளியில் உற்பத்தி பண்ணுறது கூட மனிதனால் உற்பத்தி பண்ணாமல் போகிறதுனால அவன் ஆற்றல் எரிபடாமல் அவன் நோய்க்கு உள்ளாகிறாங்கிறது இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அது இந்த 2 சாப்டரோட இன்டர் கனெக்டாக இருக்குது. இவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு ஸ்டார் டோபாலஜி மாதிரி பார்க்குறாங்க. ஒரு இடத்துல நின்று 360 டிகிரியும் பார்க்குறாங்க. முன்ன பின்ன இடது வலது மேலே கீழேன்னு பார்க்கறதுனால நம்ம அது மாதிரி பார்த்தா தான் இவங்க சாப்டர்ஸ் புரியுன்றதுனால அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஆரோக்கியம் என்பது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஆற்றல் அளவில் இறங்கிட்டாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் குறிப்பாக உணவில் போகிறீங்களோ, எந்த அளவுக்கு பயோ இன்ஜினியரிங் அல்லது லெபார்டரி மேடு ஃபுட்டுக்குள்ளே நம்ம நகர்றோமோ, அந்த அளவுக்கு உணவின் வழியாக மட்டும் கிடையாது, உங்களுடைய ஆற்றல் செலவீட்டிலே உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்து உங்களுக்கு நோய் வருங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது. இது ரொம்ப முக்கியமான இன்டர் கனெக்டடாக பார்க்குறேன், இந்த எண்டோசோமேட்டிக் எனர்ஜிக்கும் மக்கள் நோயுற்று இருக்கிறதுக்கும். 2வது, நிலத்தின் மீதான உரிமை முற்றிலுமாக பறிக்கப்படுவதை அவங்க பேசுகிறாங்க. நிலத்துக்கு மேலே விளைவிக்கக்கூடியதை நிறுத்திட்டு ஏதோ ஒரு இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல, இப்போ பால்னு எடுத்துக்கிறோம், பால் பற்றின எத்தனையோ விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்திருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு பால்னு பார்த்தோம்னா நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடே ஒரு மாதிரி கறக்காது. காலையில் ஒரு மாதிரி இருக்கும், சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்கும், வெய்ய காலத்தில் ஒரு மாதிரி இருக்கும், குளிர்காலத்தில் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இன்ஜினியரிங்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபார்முலேஷன் ஆகிடும். ஃபார்முலேஷன் வரும்பொழுது நிச்சயமாக அதில் வந்து கெமிக்கல் பேஸ்டு இருக்கும், நேச்சுரல் கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஒரு லேப் குரோண்டு அல்ல லேப் மேடு கெமிக்கல்ஸ் பேசிஸாக இருக்கும். குறிப்பாக தாய்ப்பால் வரைக்கும் அவங்க பயோ இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னும் பொழுது நம்ம அந்த ஆஸ்பெக்டில் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த உணவு சார்ந்த விஷயத்துலையும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலையும் இவங்க ஒரு சாப்டர் எழுதுறாங்க. ஒரு கிளைமேட் மட்டும் பேசலை. அதனால தான் முதல்ல லாஸ்ட்லேருந்து படிப்போங்க. கிளைமேட்டு, அப்புறம் ஹெல்த்து, சோஷியல், எக்கனாமிக்கல், எல்லாத்தினுடைய ஜஸ்டிஸ் பேசுகிறாங்க. அவங்க வெல்ஃபேர் மாதிரி கூட பேசல, அவங்க ஜஸ்டிஸ் பேசுகிறாங்க.
இப்போ இந்த ஆஸ்பெக்ட்லலாம் போகுது. எனக்கு உங்ககிட்ட ஒன்று இருக்குண்ணா, நீங்கள் தான் நானும் அந்த சாப்டர் கை வைக்கல. ஈகோ அப்பர்த்தைட்னு ஒரு வார்த்தையை நீங்கள் பேசுனீங்க என்னோட பேசும்பொழுது. அதை ம். பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் இன்னும் மோர் இன்க்ளூசிவாக இருக்கும். இந்த நிலத்தின் மீதான மனிதனுக்கான உரிமையை பிரிக்கிறதோ, நிலம் வேற நம்ம வேற நினைக்கிற அந்த பிரிவினைவாதத்தை பற்றி பேசும்போது அவங்க பேசுகிறாங்க. அது இன்னும் நான் விரிவாக படிக்கல. நீங்கள் சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். அபார்த்தியட்ன்ற வார்த்தை நமக்கு தெரியும். ம் ம் அபார்த்தியட் ம். அப்படின்னா வந்து ரேஸை வைத்து ஒரு மனிதனை டிவைட் பண்றது. சவுத் ஆப்பிரிக்கால கருப்பு நிறத்தவரை வந்து அபார்த்தைடு மூலமாக தான் பல காலமாக வெள்ளை இனத்தவர் வந்து ஆண்டாங்க அப்படின்றது. நெல்சன் மண்டேலா போன்றவர்கள் அதற்காக பாடுபட்டது வெளில வந்தாங்கன்றது தெரியும். ஈகோ அபார்த்தைடு அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஈக்கோலாஜிக்கல் அபார்த்தைடு. அது எப்படி சொல்றாங்கன்னா, ஆஹ், நாம இயற்கையிலிருந்து நாம் மாறுபட்டவர்கள். அதனால நிலம் கொடுக்கக்கூடிய லைஃப் கிவிங் ப்ராசஸஸ், அதாவது நமக்கு வந்து நம் உணவு மூலமாக இயற்கையுடன் நம்ம வந்து இயற்கையாக உருவாக்கப்பட்ட உணவை உண்பதனால் இயற்கையிலிருந்து வரக்கூடிய நமக்கு வாழ்வு அளிக்கக்கூடிய, நமக்கு உயிர் அளிக்கக்கூடிய சக்திகள், உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி வந்து நம்ம இன்னும் நிலத்துல தான் வருது நமக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அது நாம இருக்கக்கூடிய தாவரங்களை சாப்பிடுவதோ அல்லது அந்த தாவரங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆஹ், விலங்குகளை சாப்பிடுறதோ, அது எப்படி சாப்பிட்டாலும் இதெல்லாம் இயற்கைக்கும் மனிதருக்கும் வந்து உணவின் மூலமாக ஒரு அடிப்படையில ஒரு பங்கு இது ஒண்ணு இருக்கு. ஒரு ஒரு பாண்டிங் ஒண்ணு இருக்கு, ஒரு பந்தம் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு the idea of farming without farmers, விவசாயிகள் அல்லாத விவசாயம், இது வந்து நாம ஏதோ ரொம்ப தூரத்துல இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இந்த டிஸ்டோப்பியன் தாட் வந்து இன்னைக்கு நம்ம ஊர்லயே இருக்கு. நம்மளுடைய ஆஹ், அறிவியல் தளங்களாக இருக்கக்கூடிய விவசாய பல்கலைக்கழகங்கள்ல பேசுறாங்க. இப்போ அறிவி விஞ்ஞானிகள் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. விவசாயியே இருக்க வேணாங்க, நிலத்துல விவசாயம் பண்றாங்க, நான் வந்து தொழில்நுட்பம் வச்சு பண்ணிடுவோம் அப்படின்னு இந்த டெக்னோஃபீலியா உள்ளவங்க பேசுறாங்க. அல்லது ஃபுட் வித்தவுட் ஃபார்ம்ஸ், உணவு வந்து எனக்கு நிலமே வேணாம், நான் எல்லாம் லேபரேட்டரியே எனக்கு தேவையான உணவு தயாரிச்சிருவேன். இப்போ 3D பிரிண்டிங்ல உணவு தயாரிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஆனா ஃபில்லிங் மெட்டீரியல்னு ஒன்று தேவை. அந்த மெட்டீரியல் எங்க இருந்து வரும்? அது எங்க இருந்தோ ஒரு நிலத்துல இருந்து தானே வந்தாகணும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு சிந்தனையே வந்து இயற்கையிலிருந்து நான் மாறுபட்டு என்னால வாழ முடியும், இயற்கைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் செயற்கையாக நான் இன்னொரு லைஃப் கிவிங் ஃபோர்ஸஸ் ப்ராசஸஸ் என்னால உருவாக்க முடியும் அப்படின்னு நம்புறோம் இல்லையா? இது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஒட்டுமொத்த மனித வரலாற்றிலேயே வந்து இது ஈகோ அபார்த்தைடுன்ற ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறாங்க. அதாவது எப்படி வந்து ஒரு இனத்தவரை வந்து அவர்களுடைய நிறத்தின் அடிப்படையிலேயோ இந்த இனத்தின் அடிப்படையிலேயோ அபார்த்தைடு நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணோம், அதே மாதிரி இயற்கையின் சார்ந்து இருக்கக்கூடிய நமது வாழ்வை, இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய நமக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை நிராகரிச்சுட்டு எங்க செயற்கையாக நாங்க வந்து ரசாயனத்தை போட்டு நிறைய லேபரட்டரியில உருவாக்கக்கூடிய மாமிசமோ அல்லது நாங்க உருவாக்கக்கூடிய தாவரமோ அல்லது நாங்கள் உருவாக்கக்கூடிய ஆம், இதுதான் வந்து இனிமே உணவு, அதற்கு எங்களுக்கு விவசாயிகள் தேவையில்லை, அதற்கு எங்களுக்கு இவர்கள் தேவையில்லைன்னு சொல்லும்போது நான் வந்து இதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, விவசாயிகள் அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள் எதுன்னு பார்த்தோம்னா இன்னைக்கும் விவசாயத்தை சார்ந்த மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள் ஏழை நாடுகள் தான். இப்போ உலகில் இருக்கக்கூடிய வளங்கள் அனைவருக்கும் ஈக்குவலா அதை வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்ற நிலையில நம்ம இல்லை. அப்படி யோசித்தோம்னா பணக்கார நாடுகள் நிறைய இழக்க வேண்டி இருக்கும். பணக்கார நாடுகள் அந்த வளங்கள் மேல இருக்கக்கூடிய அவங்களுடைய இன்னைக்கு இருக்க கண்ட்ரோல் வந்து அவங்க இழக்க தயாராக இல்லை. அப்போ இவ்வளவு மக்கள் தேவையா?
மக்கள் இன்ஃபேக்ட் ரொம்ப படிச்சுட்டோம்னு நினைக்கிறவங்க பல பேர் தவறான ஒரு கண்ணோட்டத்தை இன்னைக்கும் இந்தியாவிலையும் எடுத்துட்டு வர்றது என்னன்னா, இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு தெரியல, எதுவுமே தெரியாதவங்க சொல்றது ஜனத்தொகை அப்படின்னுவாங்க. ஏன்னா மேற்கத்திய நாடுகள்ல இருந்து தொடர்ந்து நமக்கு கூறப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்மளுடைய பிரச்சனைன்னு சொல்றது ஜனத்தொகை. இது எதை நோக்கி நகர்த்துறாங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு நோயினாலேயோ அல்லது வறட்சியினாலேயோ அல்லது வெள்ளத்தினாலேயோ இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மக்களோ கோடிக்கணக்கான மக்களோ இறந்து போனாலும் பிரச்சனை இல்லை. அவர்கள் விவசாயிகளா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நாங்க வந்து விவசாயி இல்லாமலேயே உணவு உற்பத்தி பண்ணிக்குவோம் இனிமே. எங்களுக்கு நிலமே இது போனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிலம் இல்லாமலே நாங்க எங்களுடைய ஆய்வுக்கூடங்கள்ல எங்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி பண்ணிக்குவோம். அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி செல்லக்கூடிய இயற்கை அல்லாது ஒரு வாழ்க்கை நோக்கி செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து ஈகோ அப்பார்த்தேன்ற ஒரு மிக ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவங்க சொல்றாங்க. இன்றைய காலகட்டத்தில் உணவு சார்ந்து இந்த புவி வெப்பமாகுவது சார்ந்து இந்த 1% சொல்லக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் அனுபவிக்கணும், தொடர்ந்து நாங்க தான் அனுபவிக்கணும்னு சொல்லக்கூடிய மக்கள் தங்களுடைய கண்ட்ரோலை நிலைநாட்டிக் கொள்வதற்கு தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துறாங்க, முதலீடை எப்படி பயன்படுத்துறாங்க, இதை எப்படி இயற்கைக்கு மாறாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழலை அதிவேகமாக ஒரு 40 வருஷத்து ஸ்ட்ரகிள வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோட்ல அந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் இந்த 2x மோடுன்னு ஒன்று வருது இப்போ. மிக வேகமாக வந்து ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா 2xல கேட்டுடலாம். அது மாதிரி அதிவேகமாக நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் சூழல் அப்படின்னா இந்த 150 பக்கம் கொண்ட இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம்ன்றத சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த இண்டஸ்ட்ரியல் ஃபுட் சம்மந்தமா பேசும்பொழுது நம்ம எப்படி ஒய்வி டேல ஒரு 10 பேரை குறிப்பிட்டு பேசினாங்க. ஜெப் பேசாஸ், டெஸ்லா, அப்புறம் பில் கேட்ஸ், அப்புறம் மார்க், இவங்களை மென்ஷன் பண்ணி பேசினாங்களோ, இவங்க அதே லிஸ்ட்ல ஒரு 2 பேர் மட்டும் கிடையாது. அந்த தியல்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனிக்காரனும், ஆஹ், அதான் பேபால் கம்பெனிக்காரன் மட்டும் இதுல இல்லை. மற்றபடி 90% ஆஃப் ஃபுட் இண்டஸ்ட்ரியோடைய பேட்டன்ட்டை நோக்கி, அதாவது இன்ஜினியரிங் ஃபுட்டோடைய பேட்டன்ட்டை யார் வச்சிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது, மொத்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை மாத்தினதே இவங்கன்னு சொல்லி ஒரு 10 பேரை சொல்றாங்க. அதாவது அந்த கார்கில்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கார்கில் கம்பெனிலாம் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது, மன்சாண்டோ பேர் தெரிஞ்ச அளவுக்கு. ஆனா கார்கில் ஒரு 150 வருஷம் கம்பெனி ஃபுட் இண்டஸ்ட்ரியில. அது இந்த மக்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அதில் போனாக்கா. அந்த கார்கில்லா இருக்கட்டும் அல்லது மைக்ரோசாஃப்ட் இப்போ ரீசெண்டாக ஃபுட் இண்டஸ்ட்ரியில கோல் வச்சு நிற்கிறவங்களா இருக்கும், அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஃபுட்டு, லேபு, ஹெல்த்து இதெல்லாம் கூட விட்டுருங்க. அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு ஒரு கீ கொஷின் ஒன்று கேட்குறேன். இந்த லேப் ஃபுட்டோடைய பேட்டன்ட் யார் கையில் இருக்கும்? அது மில்க், ஹனி, எக்கு, மீட்டு, டெய்லி பிரெட் எதுவாக இருந்தாலும் இந்த ஓனிங் த ஃபுட் அப்படின்றது ஓனிங் த பேட்டன். அவங்க நிறைய காலம் பேட்டன்ட்ல வேலை செஞ்சிருக்காங்க. ஏன்னா பேட்டன்ட் செஞ்ச அநியாயம் அதிகம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல. அதுல உங்க ஃபுட்டோடைய பேட்டன்ட் யாருக்கிட்ட இருக்குன்னு நீங்க புரிஞ்சுங்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிறது மூலமா தான் நீங்க லேப் ஃபுட்டோ அது இண்டஸ்ட்ரியல் மீட்டை பத்தி நிறைய எழுதுறாங்க. பவர் கன்சம்ஷன்ல எனர்ஜி இன்டென்சிவ் பத்தி எழுதும்போது இண்டஸ்ட்ரியல் மீட்டு, இண்டஸ்ட்ரியல் ஃபுட்டு, அதுல இருந்து லேப் இன்ஜினியரிங், அதுல இருந்து ஸ்மார்ட் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர், ஃபார்ம்லெஸ், அதாவது ஃபார்மர் இல்லாத ஃபார்மிங், ஃபார்மே இல்லாத ஃபுட்டு. இதான் இந்த புக்கோடைய ஒட்டுமொத்த சாராம்சமா நான் பாக்குறேன். விவசாயி இல்லாத விவசாய நிலம், விவசாய நிலமே இல்லாத உணவு. யோசிச்சு பாருங்க. இது கேட்கவே ஒரு மாதிரி திகிலா இருக்கு. இதெல்லாம் மையப்படுத்தி எழுதுறாங்க. அதனால உங்க உணவு யாரு கட்டுப்பாட்டுல இருக்குங்கிறதுல முதல்ல புரிஞ்சுங்க அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமா சொல்றாங்க. உங்க உணவு யார் கட்டுப்பாட்டில், குறிப்பாக இந்த டெக்னாலஜியா உணவை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு இன்டர் கனெக்டட்னஸ்னாவோ அது சாவர்னிட்டியாவோ ஃப்ரீடமாவோ பார்க்காம அது ஒரு டெக்னாலஜியா பாக்குறீங்கன்னா அந்த டெக்னாலஜியை உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா, இல்லை உங்களால உங்களோட ஃபைட் பண்ண முடியுமான்ற ஒரு செல்ஃப் கொஸ்டினிங்ல இருந்து தொடங்குங்க உணவை பார்க்கும் பொழுது. அது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் டீஜெனரேட் பண்ணுதா ரீஜெனரேட் பண்றான்ற ஒரு தராசை கையில வச்சுங்க, துலாக்கோலை கையில வச்சுன்னு வேலை செய்யுங்கன்னு முடிக்கிறாங்க. இதே இந்த புத்தகத்துக்கு நான் சொல்லக்கூடிய இறுதி கருத்தா சொல்லிக்கிறேன். மற்றபடி புத்தகத்தை வாங்கி வாசிங்க. கிடைக்குது, அமேசான்லேயே இருக்கு.
பப்ளிஷ் பண்ணவங்க வந்து விமன் அன்லிமிட்டெட் இங்க் அப்படின்னு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த லோகோ எல்லாமே. அவங்க அதை பார்க்குறதுக்கு எனக்கு வாங்கி வாசிங்க, பரவாயில்ல மக்களோட கொண்டு போங்க. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு புத்தகத்தை பத்தி அறிமுகத்தோட நம்ம பேசுவோம். தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க, நிறைய பேரோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.